கவலைப்பட்டுக்கிட்டே இருப்போம். நடக்காதத நெனச்சு பயப்பட்டுக்கிட்டே இருப்போம். இது 2ம் யாருக்கு இல்லைன்னா, முருகப்பெருமானை வழிபடுபவர்களுக்கு அது கிடையாது. சரி, முருகப்பெருமானை வழிபட்டால் எப்படி வினை நீங்குகிறது? அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுகிறேன். எப்போதெல்லாம் சாமிய முழு மனசோட முருகனை நம்புகின்றோமோ, அப்போதே நமக்குள்ள ஒரு தனி தைரியம் வரும். அந்த தைரியத்துக்கு பேரு வேல். சாமி வந்து வீரபாகு உட்பட்ட நவ வீரர்கள் எல்லாம் சூரபத்மனை எதிர்த்து போராடணும் அப்படின்னு கிளம்பிய போது அவர்களுக்கு தைரியம் கொடுத்தது என்ன தெரியுங்களா? முருகனுடைய வேல் தான். அது மட்டும் இல்ல, சூரபத்மனுடைய கொடுமையினால் தேவர்கள் எல்லாம் சிறையில் அடைச்சிருக்கிறாங்க. சிறையில் அடைச்சதுக்கு அப்புறம் அவங்க கனவுல முருகப்பெருமான் காட்சி கொடுத்தோன்னே வேலை பார்த்த உடனேயே அவங்களுக்கு பயம் போயிடுச்சாம். இந்த வேல் இருக்கு, எப்படியாவது நம்மளை காப்பாத்தும்னு தேவர்கள் எல்லாம் அந்த வேலை பார்த்த அடுத்த நிமிடம் அவர்களுடைய வாழ்க்கையில் நம்பிக்கை பிறந்தது. அதனால வேலை வழிபட்டால், முருகனை வழிபட்டால் நிச்சயமாக வினை ஓடிவிடும். சாமி ஒரு இடத்துல சொல்றார்.